இன்னைக்கு வீடியோல சிம்பிளான ஒரு லட்டு ரெசிபி செய்ய போறோம். குறிப்பா இதுக்கு கடலை மாவோ, கடலை பருப்போ எதுவும் யூஸ் பண்ணாம, பூந்தி பொரிக்காம டக்குன்னு ஈஸியா செய்யக்கூடிய இந்த லட்டு ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. டக்குன்னு நம்ம இந்த லட்டு ரெசிபி பண்ணியிருக்கிறோம். நம்ம கடலை பருப்போ, கடலை மாவோ எதுவும் யூஸ் பண்ணாமல் பூந்தி பொரிக்காமல் டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாவோ இல்லை நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணாவோ இந்த லட்டு நம்ம செஞ்சு பார்க்கலாம். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம், என் பேர் ஜெயபால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லாட்டினா ஒரு நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இதில் சரியாக அரை கப் அளவுக்கு நம்ம நெய் சேர்க்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நெய், 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் விரும்பினா ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லேயே கூட செய்யலாம். இப்போ இந்த நெய் இதில் எண்ணெயெல்லாம் நல்லா சூடாகணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம உப்புமாக்கெல்லாம் பயன்படுத்தோம்ல கோதுமை ரவை, அதை தான் எடுத்திருக்கேன். இதை வந்து 2 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 2வது கப்பும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை மெதுவாக வறுக்கணும். இது வறுபடுறதுக்கு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். பொறுமையாக இதை நம்ம வறுத்தரலாம். இது வறுக்கிறது ஒன்று தான் வேலை, மற்ற வேலையெல்லாம் நமக்கு டக்குன்னு ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவையை வந்து சிம்லேயே வச்சு வறுத்துட்ருக்கோம். இப்போ பக்கத்து பர்னரில் பார்த்தீங்கன்னா 2 கப்பு நம்ம வந்து ரவைக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி வந்து சிம்லேயே வச்சு இது சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம சூடாக தான் சேர்க்கணும். அதனால் இது சிம்லேயே பக்கத்து பர்னரில் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கைவிடாமல் ஒரு 8 நிமிஷம் ஸ்லோலியாக தான் வச்சு நல்லா வறுத்துட்டேன். நல்லா கமன்னு வாசம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் வச்ச தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கொதிச்சு வந்திருக்கு. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம்லேயே தான் இருக்கணும். இப்போ நம்ம இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். தெரிச்சு விடுவோம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் நம்ம சிம்லேயே தான் வச்சு இதை கலந்து கொடுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் தண்ணி மட்டும் நம்ம குறைச்சி சேர்த்துடக்கூடாது. அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து 2 கப்புக்கு நம்ம 6 கப் சேர்க்கணும். 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி 2 கப் எடுத்ததுனால 6 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கோம். தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி தான் சேர்க்கணும். தண்ணி சேர்க்கும் போது கண்டிப்பாக வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணி தண்ணியை வந்து கலந்துக்கணும். இப்போ நம்ம இதை வந்து கைவிடாமல் நம்ம இதை கலந்து கொடுத்துடலாம். இப்போ ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷன், தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா விட்டுடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கோம். இன்னும் ரவை நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறமே தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை நம்ம முன்னாலேயே சேர்த்துட்டா ரவை நல்லா வெந்து வராது. அதனால் நம்ம இன்னும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ ஒரு 70% வெந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், ரவையெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். நான் வந்து ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இது வந்து கரெக்டான இனிப்பை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் கரெக்டான இனிப்பு வேணும்னா 1/2 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சர்க்கரை சேர்த்ததும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா இலகி வந்துருச்சு. இது நல்லா கெட்டியாகணும். அது வரைக்கும் கலந்து கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இலைகள் ஆகி இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா டைட்டாகிட்டு வருது. இப்போ கடாயிலையும் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி சுருண்டு வரணும்.
இப்போ கொஞ்சமாக கையில் எடுத்து உருட்டி பார்த்தா நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி உருண்டு வரணும். பாருங்க, கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா உருண்டு வருது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம பொடிசாக கட் பண்ண முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக பூசணி விதை இல்லை நீங்கள் எதுவும் என்ன நட்ஸ் பிடிக்குதோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இது கை பொறுக்கிற சூடு வரைக்கும் வரணும், அப்புறமே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம மோத்திச்சூர் லட்டு மாதிரி செம டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கும் தெரியாது இது நம்ம ரவையில் தான் செஞ்சுருக்கோன்னு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்காகட்டும் இல்லை ஏதாவது ஒரு பண்டிகை ஆகட்டும். நான் இது விநாயகர் சதுர்த்திக்காக செஞ்சிட்ருக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கைப்பருக்கு சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா அழகாகவே வரும். இப்போ இதே மாதிரி மீதம் இருக்க எல்லாத்துலேயும் நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.